ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி என்று அமாவாசையானது பார்த்திங்கன்னா நிகழப்போகிறது. இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது ஏற்படுதுங்க. இதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்கள், அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சியினுடைய சேர்க்கையானது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால் தொழில், ஆரோக்கியங்கள், உறவுகள் மீது எப்படி தாக்கங்களானது இருக்க போகிறது, உங்களுடைய ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டங்கள் எப்படி பார்த்திங்கன்னா கை கொடுக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, எந்த அளவுக்கு பின்னடைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒரு கொடூர அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு உற்சாகங்கள் தரக்கூடிய காலமாக இருக்குங்க. தொழில் வியாபார ரீதியாக உங்களினுடைய கடின உழைப்பு ஏற்ற அங்கீகாரங்களும் லாபங்களும் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள், நண்பர்களினுடைய ஆதரவு கிடைப்பதனால எந்த வேலையுமே சிறப்பாக வேகமாக செய்து முடிப்பீர்கள். வணிகத்தினுடைய கூட்டாளிகள் மூலமாக லாபகரமான வருவாயானது இருக்குங்க. இதனால உங்களுடைய சேமிப்புகள் தொடர்பாக தன்மையானது அதிகரிக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட உங்களின் உறவு, வேலையின் முன்னேற்றங்களானது ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைவிட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீர்கள். அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்ப முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களினுடைய தேவையை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவும். பணவரவானது அதிகரிக்குங்க. அரசாங்கத்தின் மூலமாக உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றியும் பெறுவார்கள். சக ஊழியர்களினுடைய மேலதிகாரிகளால் நன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வில் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்களானது தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது குறைந்து நெருக்கங்களானது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவானது இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும். புதிய நபர்களினுடைய நட்பானது கிடைக்குங்க. அதனால நன்மையும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் பார்த்தீங்கன்னா வேகம் காட்டுவது நல்லது. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு தேவையான உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும். சொத்து, மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்களானது ஏற்படலாம். வீண் பயங்களானது ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கும். அரசியல் துறையினருக்கு சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாங்க. வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது வரலாம். சிலர் வெளியூர் பயணங்கள் செல்வார்கள். எதிர்ப்பாளினர்களுடன் பழகும் போது கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பீர்கள். ஆசிரியர், சக மாணவர்களுடைய மத்தியில் நன்மதிப்பானது உங்களுக்கு உண்டாகும். மேலுமே இந்த நேரத்தில் தொழில் வியாபாரங்களானது லாபகரமாக நடக்குங்க. வாக்கு வன்மையினால புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீர்கள். தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள், புதிய பொறுப்புகளானது ஏற்படலாம். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கும் இப்பொழுது ஆளாவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்களானது, கொண்டாட்டங்களானது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்க பெறுவீர்கள். பெரியோர்கள் மூலமாக அனுகூலங்களானது உண்டாகுங்க. சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. பணவரவானது திருப்திகரமாகவே இருக்கும். அதேபோல இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாக கல்வியில் முன்னேற்றங்களுக்கான உதவிகளானது கிடைக்குங்க. எதிலுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகப்படும். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியுங்க. எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும்.
இந்த நேரத்தில் வருமானங்களானது சீராகும். உங்களுடைய நிபுணத்துவம் அதிக தேவைப்படும். தொழில்கள் சீராக முன்னேறுங்க. முக்கியமான வேலைகள் அனைத்துமே மெதுவாக முடிவடையும். நல்ல வேலை தேடுபவர்களுக்கு சொந்த ஊரில் வேலைகள் கிடைக்க வாய்ப்புகளானது உண்டு. தனிப்பட்ட பிரச்சனைகளானது தீரும். பண நெருக்கடியானது தீர்ந்து நல்ல வளர்ச்சியானது ஏற்படுங்க. முக்கியமான தனிப்பட்ட பிரச்சனையானது தீரும். நண்பர்களிடம் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியும் பல வகையிலுமே வளர்ச்சியும் தரக்கூடிய நேரங்களாக அமையுங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாகவே வெற்றி அடையுங்க. எதிர்பார்த்த பணவரவானது கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். திருமண முயற்சிகளானது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதேபோல் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகளானது காணப்படுங்க. பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயரதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். மேலுமே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனைகளும் லாபங்களும் கூடுதலாகவே கிடைக்குங்க. அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். புதிய முயற்சிகளானது வெற்றி பெறும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது ஏற்படக்கூடுங்க. பற்று வரவில் கவனங்கள் தேவை. இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிப்பதில் வேகங்களானது ஏற்படும். முயற்சிகள் அனைத்துமே கை கூடுங்க. பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை நீங்கள் சமாளிப்பீர்கள். புதிய நண்பர்களுடன் பழகும்போது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்களானது கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அலுவலக பணிகள் மூலமாக டென்ஷனானது ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். பெண்களுக்கு அடுத்தவர்களினுடைய பிரச்சனைகளில் தடையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும். அரசியல் துறையினருக்கு தைரியங்கள் தன்னம்பிக்கையானது ஏற்படுங்க. மேலிடத்துடன் இருக்கக்கூடிய உரசல்களானது இப்பொழுது அகலும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய டென்ஷனானது ஏற்பட்டு நீங்கும். பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது. ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மற்றவர்களால் அமைதியின்மைகளானது உண்டாகலாம். அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்பது குறைப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்கள். வியாபார போட்டிகளானது உங்களுக்கு குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகளானது உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களானது உண்டாகலாம். வாகனங்களால் செலவுகளானது ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு, உடல் சோர்வுகளானது உண்டாகலாங்க. அதேபோல் மூத்த சகோதரர்களினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகளானது சேரும். கல்வியில் நாட்டங்களானது அதிகரிக்கும். கவனமாக படிப்பது நல்லது. பொருளாதார சிக்கல்களானது ஏற்பட்டு நீங்கும். அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது நீங்கி விருத்தியடையும். அதேபோல் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. பேச்சு திறமையினால காரியங்களை எளிதாகவே செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். சரியான நேரத்தில் உறங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளானது உங்களுக்கு மாறும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.